அது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? இப்போ கடைக்கு கிளம்புறோம். டைம் வந்து 5:20 ஆச்சு. ரெடி ஆகிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ கடைக்கு வந்துவிட்டோம். ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், கடையில் வந்து அது ஃபுல்லாக அடைச்சிட்டு தண்ணி வந்து போகலை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் இப்போ அப்பன்னு சொல்லி இன்றைக்கி நேற்று வந்து ஆள் அனுப்பியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அங்கே ரெடி பண்ணும்போது நின்றுட்டு இருந்தாரு பாருங்கள். முன்னாடியெல்லாம் அதை நோண்டி அதில் இருந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது உள்ள என்ன இருந்ததுன்னா ஆயில் கவர், அப்புறம் பிளாஸ்டிக் கிளாஸு, கொஞ்சம் திங்ஸெலாம் வந்து என்னென்னமோ வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 பக்கத்தில் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க ஹாஸ்டல் பசங்க. அவங்க யூஸ் பண்ணுற அந்த தண்ணியும் இங்கே தான் வருமா. அதுக்குள்ளே வந்து அடைச்சிருக்கு. பிளாஸ்டிக் கிளாஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா கடையில் பாட்டில் தான் வச்சுருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. ப்ளஸ் எண்ணெய் கவரு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ போட்டு அடைச்சிருக்கு. அதை தான் எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு வந்து சாமி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடை முடிச்சுட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து அப்புறமா வந்து அடுப்பு மேலே பொரியல் பண்ணலான்னு சொல்லி உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் வச்சுருக்கேன். சரி கடைக்கு போயிட்டு வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து 12:30 மணி ஆகிருக்கு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பணும். என்னென்னா இந்த மாதிரி ஈவினிங் டைம் கடை வைக்க பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து என்னென்னா தோசை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி, மசால் தோசை. அதுக்கு நார்மல் தவா செட் ஆகாது இல்லையா, இந்த மாதிரி தவா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை கேட்டிருந்தோம். அந்த கடையில் வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பணும். ஆக்சுவலாக வந்து நான் இவ்வளோ ரேட் இருக்கும்னு நினைக்கல. இந்த சைஸு ப்ளஸ் இதிலிருந்து இன்னொரு சைஸு 2 தோசை போடுற மாதிரி இருந்தால் 5900 கிட்டத்தட்ட சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. 3 தோசை போடுற மாதிரி இது இருக்கிறது. அதனால் இது வந்து அவங்க 7900 சம்திங் சொன்னாங்க. அதாவது 8000 ரூபாய் கிட்டத்தட்ட வருமா. ஆக்சுவலாக சின்னதுக்கும் பெருசுக்கும் அதாவது 1 அடி டிஃப்ரென்ஸ் வரும். ரேட் வந்து 2000 ரூபாய் வந்து குறையிறது ஏறுறது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா 3 தோசை போடுற மாதிரி, அதாவது இந்த சைஸ் வந்து 5900 சம்திங் சொல்லுவாங்க, ஒரு 5500 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேட் கேட்டப்போ 5500 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சைஸ் சொல்லலை. நான் வந்து சரி 5500 ரூபாய் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தா இந்த சைஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா ரீசெண்ட் டைமில்? அதோட ரேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரேட் அதிகம் தான் நினைக்கிறேன். எதிரிலேயே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு கடையில் கேட்டிருந்தோம். அவங்களுமே 5900 தான் சொன்னாங்க. சைஸ் வந்து கேட்டதுக்கு 3 அடிக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னார். அதாவது 2.5 அடிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இவங்க ரேட் அதிகமாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை ரேட் வந்து அவ்வளோதான் இருக்கும், ஏன்னா கல் வந்து இரும்பு கல் இல்லையா, ப்ளஸ் வந்து கேஸ் அது உள்ளே அந்த ஃபிட்டிங்கு கனெக்ஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க, அதனால் வந்து அவ்வளோதான் வாங்குவாங்க, 8000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சரி என்னங்க இப்போ 8000 ரூபாவா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா கடையில் வந்து நம்ம இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இன்கம் வந்து அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க வந்து இது பாருங்கள் அது பாருங்கள், இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு செய்யுங்க, இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சரிதான். அப்புறமா சரிங்க வீட்டில் யோசித்து பேசிட்டு சொல்லுங்கள். இது வந்து சனிக்கிழமை போல் வந்துடும். 5, அதாவது அந்த இதோட சின்னது. அப்போ வந்து பார்த்து உங்களுக்கு இது வேணும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அங்கேருந்து கிளம்பி பிளேட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த யூஸ் அண்ட் த்ரே பிளேட்டு ஒரு தடவை வந்து பிளேட் கடையில் போய் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா 350 ரூபா ஆகிடுது. ஒரு பிளேட் வந்து 2 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. இந்த சொல்லோன்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை கலரில், அது 2 ரூபான்னு கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ பிளேட்டு யூஸ் பண்ணுறோம். வடை வந்து இப்போது 2 வடை சாப்பிட்டாலும் அதே பிளேட் தான் கொடுக்கணும், 4 இட்லி சாப்பிட்டாலும் அதே பிளேட் தான். அதனால் வந்து ரொம்ப வந்து அதிகமாக போகுது அப்படின்னு தோணுச்சு. அதனால் சரி ஸ்டீல் பிளேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்திருந்தோம். இங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் இந்த பாத்திரம்லாம் வாங்கியிருந்திருப்போம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதே இடம் தான். இது வந்து ஹோல்சேல் கடை தான். இங்கேருந்து வியாபாரிங்கள்லாம் கொண்டு போவாங்க. அதனால் இங்கேயே வந்து வாங்கிப்போம். அதிகமாக வாங்கினா தான் கொடுப்பாங்க, கம்மியாக வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இன்னொரு கடை அந்த பக்கம் மெயின் ரோட்டில் இருக்குது. அந்த கடையில் வந்து போனோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே தான் இருக்குது ஷாப்பு, அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்கன்னா இங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளேட்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப
ரொம்ப பெருசாக வேணாம், ஜஸ்ட்டு சின்னதாக வந்து டிஃபன் சைஸ்க்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளேட் பார்த்தோம். இது வந்து 75, 85, 95, 105 அந்த மாதிரி ரேட் வந்து ஒரு பிளேட்டுக்கு ஒரு ரேட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு 50 பிளேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 50 பிளேட், இப்போ நடுவில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பாத்திரம் கழுவ முடியாது, ஏன்னா கடையே வந்து சின்ன கடை தான், அந்த பக்கம் கழுவிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ஒரேடியாக வந்து ஒரு 20, 30 பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். ஈவினிங் டைம்லேயும் நம்ம தோசை போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி பிளேட் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து 65 ரூபா பிளேட் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் தான், ஆனால் நமக்கு ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ப்ளஸ் வந்து அது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் அதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கலான்னு அந்த பக்கம் பார்த்தோம். அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, குழந்தைங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஸ்டீலு ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக 350 ரூபா சொன்னாங்க. குட்டி குட்டி சைஸ் தான், அதுக்குள்ளே வந்து குட்டியாக ஒரு டப்பா இருக்கும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி. ஆனால் இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஜாம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த டிஃபன் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, எனக்கு தெரியும். நான் இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போலாம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், குழந்தைங்களால ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் வேணான்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், ஏங்க இது வேணாம், வேறு மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே, உனக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி சொல்லு, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அது வாங்கலை டிஃபன் பாக்ஸு. இன்னொரு கடையில் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தது, பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அது வந்ததுன்னா அது செட் ஆகுமா இல்லையான்னு. அப்படி செட் ஆகலைன்னா அதை வேணால் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறமா வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடுச்சு. அங்கே போய் தோசைக்கல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பிளேட்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது ஃபஸ்ட்டு 50 பிளேட் சொன்னோம். ரேட்டு வந்து காசு அந்தளவுக்கு இப்போதைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி 40 வாங்கிக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஒரு 20 வச்சுட்டு கடைக்கு மீதி 20 வைக்கலாம், தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் 40 பிளேட் வாங்கினோம். ஒரு பிளேட் வந்து 65 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 65 ரூபான்னு சொல்லி கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருந்தது சொல்லியிருந்தாங்க. நல்ல ஹை குவாலிட்டி நல்ல கனமாக இருக்கிற பிளேட் வந்து 85 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ கனமாக எதுக்கு, நமக்கு சின்னதாக லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லைங்க அவ்வளோ வேண்டாம், பிளேட் வந்து டிஃபன் பிளேட் தான், நான் எதுக்கு அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப குவாலிட்டியெல்லாம் வேணாம், ஆனால் நல்லா இருக்குது, சைட்லலாம் நல்லா போர்ஷன் மாதிரி இருக்குது, அதனால் வந்து நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 65 ரூபா ஒரு பிளேட்டுன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 40 பிளேட் வாங்கினோம். கடை ஆரம்பித்து இந்த 2 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா கிட்ட பேக் பண்ணுற அந்த கவரு, இந்த பேக் பண்ணுற அந்த இது பிளாஸ்டிக் இது, அதுக்கப்புறமா நிறைய இந்த பிளேட்லாம் வாங்கியே கிட்டத்தட்ட 2000 ரூபா மேலேயே போயிடுச்சு. அதனால் வந்து ஸ்டீல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னென்னா இங்கே 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் நம்ம இதே பிளேட்டில் தான் கொடுக்கணும், 30 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் அதே பிளேட்டில் தான் கொடுப்போம். அதனால் பிளாஸ்டிக் பிளேட் வந்து வாங்கும்போது கொஞ்சம் நமக்கு நிறைய வந்து அந்தளவுக்கு டிசைனிங்லாம் கிடையாது, சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் இருக்கும், ஒரே மாதிரி எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் அந்த பிளேட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 1:30 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே சரியான பசி. சரி ஆக்சுவலாக கஞ்சி இருந்தது, ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், பார்த்துருக்கீங்க. காளானும் உருளைக்கிழங்கும் பொரியல் பண்ணி கஞ்சி சாப்பிட்லான்னு தான் பிளான்னு. அதுக்கப்புறமா வந்த உடனே சரியான பசி, 2 மணி ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து கஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி ஹஸ்பண்ட் தயிர் யூஸ் பண்ணி கஞ்சி குடித்தோம். நைட்டு குழம்பு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், காளான் குழம்பு, அதையே எடுத்து அதோடு சேர்த்து அப்படியே வந்து கஞ்சி சாப்பிட்டுக்கலாம், பொரியல் நைட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பழம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசங்க 2 பேரும் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சொந்தக்காரங்க ஊருக்கார அண்ணா இருக்காங்கன்னு சொன்னியா, அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போயிட்டாங்க வந்து. அதனால் சரி பசங்க வந்து அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க, நம்ம வந்து இப்போ கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.